என்னம்மா சமையல் வேலை முடிஞ்சிருச்சா? சமைச்சு முடிச்சாச்சு. ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சலாமா? செய்யலாம். ஓகே. என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போறோம்னு சொல்லிடுங்க, அதை சொல்லிடுங்க. இந்த கவுனி அரிசியில ஒரு அடை தட்டுவோம், எள்ளு பூர்ணம்லாம் வச்சு. அப்ப எல்லாம் இந்த கேவூர்ல செய்வாங்க இனிப்பு அடை, அது மாதிரி இதுல செய்யலாம். சரி சரி. அது கொஞ்சம் சவு சவுன்னு இருக்கும், ஆனா செஞ்சா டேஸ்டா இருக்கும். சாப்பிடுறது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் நிறைய தடவை சாப்பிட்டுருக்கோம், நல்லா இருக்கும். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஆமா. வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பாப்போம். சரி. அதுக்கு அரிசி எல்லாம் ஊற வச்சுட்டேன், இப்ப அதை அரைக்கிறதெல்லாம் பாப்போம். சரி. கவுனி அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன், ஒரு டம்ளர் ஊற வச்சிருக்கேன். அதுல ஒரு 1/4 டம்ளர் பச்சரிசியும் ஊற வச்சிருக்கேன். இந்த கவுனி அரிசி கொஞ்சம் பிசு பிசுப்பா இருக்கும், அதை வந்து கலந்து கொஞ்சம் போட்டா நல்லா தட்டுறதுக்கு வரும். ஓகே ஓகே. இப்போ இதை கழுவிட்டு அரைச்சிருவோம். இப்போ இது ரெண்டையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம். பச்சரிசியை இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். ஒரு அடிக்கணமாக ஒரு கடாய் வச்சுக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 1.25 டம்ளர் போட்டிருக்கேன் பச்சரிசியும் சேர்த்து, அதனால 2 டம்ளர் ஊற்றி கரைச்சி வச்சுக்கிட்டேன் முன்னாடி. அதில் எண்ணெய் சட்டியில் ஊற்றுறதுக்கு. தண்ணியை அளந்து வச்சுக்கோங்க. அதை ஊற்றி அரைக்க கூட அதை தான் ஊற்றி அரைக்கணும். நல்லா கை விடாமல் கிண்டணும், அடி பிடிச்சிக்கும். நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிக்கின்னா அடி கனமாக உள்ள பாத்திரமா வச்சுக்கணும். மாவு வெந்துடுச்சு, இது ஆறுனா இறுகி போயிடும். நெய் தொட்டுக்கிட்டு தட்டினா கரெக்டாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு மாவு. இப்போ ஆற வச்சுருவோம். இது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆறிக்கிட்டு இருக்கட்டும் அது. இப்போ எள்ளு கொஞ்சம் வறுத்துக்குவோம். ஒரு 3/4 கப்பு எள்ளு இருக்கும், அதை வறுத்துக்குவோம். நல்லா மலன்னு பொரிஞ்சிடும். இது ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்குவோம், ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு போடுங்க, பொட்டுக்கடலை ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை, அந்த சூட்லேயே போட்டால் போதும். இப்போ இதை ஆற வச்சு குறைன்னு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி குறைன்னு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் இதை பொடி பண்ணதை கொட்டிக்குவோம். ஏலக்காய் கொஞ்சம் ஜீனி போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அச்சு வெல்லத்தையும் பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் கலந்து விட்டுக்கலாம்.
இதை நல்லா கலந்தாச்சு, இதை தனியாக வச்சுக்குவோம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ தட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு இலைய வச்சு நெய் கொஞ்சம் தடவிக்கலாம். மாவு எடுக்கும் போது நெய்யை நல்லா தடவிக்கணும் கையில். நல்லா நெய்யை தொட்டுட்டு தட்டுங்க, அப்பதான் கையில ஒட்டாம இருக்கும். மெலிசாவும் தட்டக்கூடாது, மொத்தமாகவும் தட்டக்கூடாது. இப்போ இது தட்டியாச்சு, இதை கல்லில் போட்டுக்கலாம். சுற்றி நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு கரண்டி பூரணம் வச்சுக்குவோம். உடனே திருப்புனீங்கன்னா ஒட்டும். கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி மேலே எடுத்து மூடி விட்டுருங்க. இப்படி திருப்பி விட்டுருங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் திருப்பி போடுங்க. அப்பதான் உள்ள மாவுலாம் வெந்திருக்கும். ஏற்கனவே வெந்த மாவு தான் இருந்தாலும் இந்த வெல்லம் தேங்காய் எள்ளுலாம் ஒன்றா ஆகிறதுக்கு இது நல்லா போட்டு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ஆறி சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். இது வெந்துருச்சு, இப்போ எடுத்துருவோம். இப்போ இன்னொன்று தட்டி காமிக்கிறேன். தாராளமாக நெய் தொட்டுக்கோங்க, அப்போ தான் தட்டுறதுக்கு நல்லா இருக்கும். இது அரிசி கொஞ்சம் பிசுப்பாக இருக்கும். இப்போ இதுலேயும் கொஞ்சம் பூரணம் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். நல்லா தாராளமாக நெய் தான் யூஸ் ஆகும், ஆனால் வாசமாக இருக்கும் ஆறுனதையும். இப்போ இது வெந்துருச்சு, இதையும் எடுத்துடலாம். இந்த அடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேம்மா சூப்பராக இருக்கும்மா. அதை கட் பண்ணி காட்டுங்க. இந்த காட்டுறேன். நல்லா ஆறி தான் சாப்பிட்ணும். இதை சுடுது நம்ம கத்தியில கட் பண்றாங்க. ஓகே, நல்லா டேஸ்டா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேம்மா, ஓகே, சூப்பர்.
பாப்பாவுக்கு கொடுத்துருங்க அதை ஒன்று ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் கேட்டுட்டு இருக்கா. ஓகேம்மா, அந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய் சொல்லுங்க. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்குமா, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஓகேவா அம்மா? பாய் சொல்லிடுங்க. நான் பாய் சொல்கிறேன். பை பை பை.